ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 2025 நான் என்ன சேமிப்பு ப்ளஸ் கடன் இருக்குது, அதை எப்படி அடைக்க போகிறேன், சேமிப்பு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோல் செட் பண்ணியிருக்கேங்க. என்னோடய கோல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சேமிப்பு அப்படின்னா ஒரு 2 லட்ச ரூபா நான் வந்து ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்காக நான் சேவ் பண்ணணும். இந்த 2 லட்ச ரூபான்றது வந்து நான் இந்த வருஷத்துலேருந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து சேவ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். இந்த 2 லட்ச ரூபா வந்து மெடிக்கல் முழுக்க இந்த ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் சம்மந்தப்பட்டதுக்கு தான். எங்கள் வீட்டில் 4 பேருங்க. 4 பேரில் வந்து என் பையனுக்கு ஒரு டைம் உடம்பு சரியில்லாமல் போனப்போ வைரல் காய்ச்சல் வந்தப்போ ஒரு 4000 ரூபாய் என்கிட்ட இல்லை. அப்போ வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த 4000 ரூபாய் புரட்டுறதுக்கே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் அந்த 4000 ரூபாய் ரெடி பண்ணி அந்த பிளட் டெஸ்ட்டுக்கு இதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை சேமிக்கிறதே இல்லை அப்படின்ட்டு. அது எதனாலன்னா, என் வீட்டுக்காரர் வேலை செய்கிற கம்பெனியில் அந்த இன்சூரன்ஸ் கார்டு அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதனால் நான் அந்த சேவிங் மைண்டுக்கே போகல. பட் அது எதுக்காக அதை கொடுக்குறாங்க அந்த இன்சூரன்ஸு, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதே தெரிலங்க. ஏன்னா வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் வருது. அதாவது என் பையனுக்கு வந்து வேர் சிகிச்சை பண்ணணும். அப்போ ஒரு 4000 ரூபாய் கேட்டாங்க. அதுக்கு கிளைம் ஆகுமான்னு கேட்டால் அதுக்கும் கிளைம் ஆகாது அப்படின்ட்டாங்க. அதுக்கு அடுத்து அவனுக்கு வைரல் ஃபீவர் வந்தது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு வைரல் ஃபீவர் தான் அப்படின்னாங்க. அப்பயும் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்காக பெருசாக வந்து எந்த அமௌண்ட்டும் கம்பெனியில் கொடுக்குற அமௌண்ட் வந்து எங்களுக்கு வந்து உதவலை. ஸோ இந்த கம்பெனியில் கொடுக்கறது வந்து அது அங்கே ஒர்க் பண்ணுற வரைக்கும் தான் அது உதவும், அதுக்கு மேலே உதவாது. சப்போஸ் நம்மளுக்கு வேலை இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்குன்னு ஒரு அமௌண்ட் நம்ம கையில் இருக்கணும். அதுக்காக நான் இந்த 2 லட்ச ரூபாய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து எமர்ஜென்சிக்கு ஒரு மாதிரி இப்போ சொன்னேன் இல்லையா, மேலே ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வேலை இல்லாத போகும்போது அந்த இன்சூரன்ஸ் கார்டும் யூஸ் ஆகாது அப்படின்றதுனால, ஒரு வேளை சப்போஸ் வேலை இல்லைன்னா அது வேலை தேடுற வரைக்குமோ இல்லை அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்குமோ கொஞ்ச நாள் கேப் வந்துச்சுன்னா அந்த வேலை சம்மந்தப்பட்ட தேடுறதுக்கு என் வீட்டுக்கு இந்த சூழ்நிலை வந்து எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலேயே வந்திருக்குங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து குழந்தை இல்லை, ஒரு 3 வருஷமாக குழந்தை இல்லை. அந்த சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக என் வீட்டுக்கார் வேலையை விட்டுட்டார். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் எனக்கு வந்து அவர் வேலைக்கு போகல, சம்பாஷணம் வந்து கொடுக்கல. ரெண்ட் பே பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது. நான் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு கிடைக்கிற கொஞ்சம் காசில் ரெண்ட் பே பண்ணிவிட்டு சாப்பாடுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. ஸோ அதையும் நான் யோசித்தேன். இப்போ வரைக்கும் நம்ம அதில் இருந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆனால் நான் அதை வந்து சேவ் பண்ணவே இல்லை, அதை மைண்டில் வச்சு. ஸோ இப்போ அதுக்காக நம்ம ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியிருக்கேன். அடுத்து எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பெண் குழந்தைக்காக நான் எதுவுமே சேமிக்கல. அதாவது நான் பிபிஎஃப்பும் எஸ்எஸ்சியாவும் சேமிக்கிறேன் அவங்க படிப்பு, மேல் படிப்புக்காக. அதாவது காலேஜுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் படிக்கணும், பெரிய படிப்பு டாக்டர் அந்த மாதிரி படிக்கணுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணுறதுக்காக மந்த்லி பிபிஎஃப்லேயும் எஸ்எஸ்சியாவிலையும் 1000 ருபீஸ் போட்டுட்டு வரேன். அது தவிர்த்து கோல்டில் வந்து பெருசாக சேவிங்ஸே பண்ணுறதில்ல நான். ஸோ என் பொண்ணுக்காக நான் கோல்டு வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோல்டில் ஒரு 2 சவரம் வருஷத்துக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து லைஃப் இன்சூரன்ஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யார் இருப்போம் யார் இருக்க மாட்டோன்னே தெரியாது. இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு நம்ம உதவிகரமாக தான் இருப்போம். நம்ம இல்லாததுக்கு அப்புறமும் நம்ம வீட்டுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். மந்த்லி பே பண்ணுற மாதிரி. அதுக்கு அடுத்து கடன் வந்து எனக்கு நகைக்கடன் ஒரு 4 லட்ச ரூபாய் கிட்ட இருக்குது. அந்த நகைக்கடனை நான் அடைக்கணும். அதுக்காகவும் ஒரு நகையாக திருப்புறதுக்கும் நான் முயற்சி பண்ண போகிறேன் இந்த வருஷத்தில். அதுக்கடுத்து ஸ்கூல் ஃபீஸு இந்த வருஷம் இப்போ படிக்கிறதுக்கு நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம். எப்படியோ ஒரு ட்ரை பண்ணி அடுத்த வருஷத்துக்கும் இதே மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து என்னோடய பட்ஜெட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், என் வீட்டுக்காரர் எனக்கு எவ்வளோ கொடுக்குறாரு, நான் எவ்வளோ வந்து சேமிக்கிறேன், எவ்வளோ வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் வீட்டுக்காரு
எடுத்து வைக்கிறாரு. இருந்தாலும் அது ஏதோ ஒரு செலவு செலவாயிடுது. ஸோ அதனால் இந்த முறை ஒரு ஆர்டி, ஸ்கூல் ஃபீஸ்க்காக ஒரு ஆர்டியோ ஏதோ ஒன்று ஒரு வகையில் சேவ் பண்ணி அவங்களோட என்னோட இந்த கோல்ஸ் எல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இது ரெண்டும் பொறுமையாக தான் சேவ் பண்ண முடியும். என்ன ரீசன்னா, இந்த ஒரு வருஷத்துலேயே 2 லட்ச ரூபாய் சேமிக்கிற அளவுக்கு 4 லட்ச ரூபாய் சேமிக்கிற அளவுக்கு என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை. சிறுக சிறுக எப்பவுமே சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுக சிறுக சேமித்து இந்த 2 லட்ச ரூபாய் அமௌண்ட்டை நான் அச்சீவ் பண்ண போகிறேன். இதுதாங்க என்னோட 2025 பிளான்ஸு. இந்த வருஷத்தோட பிளான்ஸும் கோல்ஸும் நான் இதை அச்சீவ் பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறேன். அது அச்சீவ்மெண்ட் ஒரு வேளை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.